ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரோகு ஃபிஷ் வச்சு எப்படி சிம்பிளாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் 5 கிலோ மீன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், உப்புத்தூள் இது மட்டும் போட்டு கலக்கி மீன் மேலே அப்ளை பண்ணியிருக்கோம். சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் மேலே தடவி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த வெளியிலேருந்து மசாலா எதுவும் ஸ்பைஸியாக வாங்காமல் வீட்டில் இருக்கிற இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், உப்புத்தூள் இது மட்டுமே பேஸ்ட்டாக பண்ணி போட்டிருக்கோம். இந்த டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் நல்லா வெந்துடுச்சு. எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவும் தீய விடக்கூடாது. ஓரளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணாலே போதும். ஏன் இந்த இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், உப்புத்தூள் மட்டும் போடுறோன்னா, இந்த கடல மாவு வேறு ஏதாவது மாவுலாம் ஆட் பண்ணுமா அது அப்படியே அந்த போண்டா மாதிரி வந்துடும். ஸோ இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூளே போதுமானது மீன் பொரிக்கிறதுக்கு. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். கொதிக்கிற எண்ணெயில் போட்டலாம். போட்டோன்னே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இருக்கணும்ட்டு இல்லை. மீன் பொரிச்சாச்சு. ரோகு மீன் நீங்களும் இந்த மாதிரி ரோகு மீன் பொரிச்சு வீட்டில் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.